திரைசேரியிலிருந்து $2.5 மில்லியன் வெளிநாட்டு கடன் கொடுப்பனவு மூன்றாம் தரப்பொன்றின் கைக்கு சென்றமை தொடர்பான விசாரணைகளுக்கு திரைசேரி மற்றும் நிதி அமைச்சின் செயலாளரான கலாநிதி அர்ச்சன சூரியபெரும இன்று மதியம் 1 மணிக்கு அரசாங்க நிதி பற்றிய குழுவில் முன்னிலையாகினார். திரைசேரியினால் மேற்கொள்ளப்படவிருந்த $2.5 மில்லியன் அளவிலான வெளிநாட்டு கடன் கொடுப்பனவொன்று உரிய தரப்புக்கு செல்லாமல் சந்தேகத்திற்கிடமான முறையில் வேறொரு மூன்றாம் தரப்பொன்றின் கைகளுக்கு சென்றுள்ளது. இது ஒரு பாரிய சைபர் தாக்குதலாக இருக்கலாம் என பலத்த சந்தேகம் எழுந்துள்ள நிலையிலேயே இது குறித்த விசாரணைகளுக்காக நிதி அமைச்சின் செயலாளர் அழைக்கப்பட்டுள்ளார். அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் விடுத்த இந்த அழைப்பை ஏற்று இன்று குழுவின் முன் சமூகமளிக்க முடியாது என திரைசேரி செயலாளர் கலாநிதி அர்ச்சன சூரியபெரும இதற்கு முன்னர் கடிதம் மூலம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார். அவ்வாறாயினும் இந்த விவகாரத்தின் தீவிரம் காரணமாக அவர் இன்று மதியம் 1 மணிக்கு குழுவின் முன் ஆஜராக உள்ளார். நாட்டின் நிதி மேலாண்மையிலும் சைபர் பாதுகாப்பிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள இந்த விவகாரம் தொடர்பில் இன்றைய அமர்வில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. நிதி எவ்வாறு திசை திருப்பப்பட்டது, பாதுகாப்பு குறைபாடுகள் எங்கு நிகழ்ந்தன என்பது குறித்து பல முக்கிய தகவல்கள் இதன் மூலம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் சம்மி சில்வா தலைமையிலான நிறைவேற்று குழுவினர் நேற்று ராஜினாமா செய்தனர். அதையடுத்து ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரம் ரத்ன தலைமையிலான புதிய நிர்வாக குழு ஒன்றை விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே நியமித்துள்ளார். இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திரங்களான சித்தார்த் வெத்தமுனி, ரொஷான் மானாம, குமார் சங்கக்கார முதலானோரும் புதிய நிர்வாக குழுவில் இடம்பெற்றுள்ளனர். 2019 ஆண்டு முதல் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவன தலைவராக பதவி வகித்த சம்மி சில்வா கடந்த வருடம் மார்ச் மாதம் நடைபெற்ற தேர்தலில் அவர் 4வது தடவையாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். கடந்த 2020 உலகக்கிண்ண தொடரில் இலங்கை அணி அடைந்த தோல்விகளை அடுத்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு புதிய நிர்வாகத்தை நியமிக்க வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒலித்தன. இந்நிலையில் சம்மி சில்வா தலைமையிலான நிறைவேற்று குழுவினரை ராஜினாமா செய்யுமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கோரியுள்ளதாக செய்தி வெளியாகியிருந்தது. நேற்று முன்தினம் விசேட கூட்டம் ஒன்றை நடத்திய சம்மி சில்வா தலைமையிலான நிறைவேற்று குழு ராஜினாமா செய்வதற்கு தீர்மானித்திருந்தது. இதையடுத்து நேற்று சம்மி சில்வா உள்ளிட்ட குழுவினர் ராஜினாமாவை அறிவித்தனர். இவர்களின் ராஜினாமாவை இளைஞர் விவகார விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே ஏற்றுக்கொண்டார். 1973 ஆண்டின் 25ஆம் விளக்க விளையாட்டு சட்டத்தின் 31 மற்றும் 34ஆம் பிரிவுகளின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு இணங்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் நேற்று முதல் தற்காலிகமாக இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் கீழ் கொண்டு வரப்படுவதாக அவ்வமைச்சு அறிவித்தது. அதன்பின் முன்னாள் பாராளுமன்ற நிதி ராஜாங்க அமைச்சரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான இரான் விக்ரம் ரத்ன தலைமையிலான மறுசீரமைப்பு குழு ஒன்றை இடைக்கால நிர்வாக குழுவாக அமைச்சர் சுனில் குமார கமகே நியமித்தார். 9 பேர் கொண்ட இக்குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக சித்தார்த் வெத்தமுனி, ரொஷான் மானாம, குமார சங்கக்கார, பிரகாஷ் சாப்டர், துஷிர ரதெல்ல, அவனத்தி கொலம்பகே, உப்புல் குமார பெரும, டினால் பிலிப்ஸ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். 68 வயதான இரான் விக்ரம் ரத்ன கொழும்பு ராயல் கல்லூரியின் பழைய மாணவராவார். அப்பாடசாலையின் கிரிக்கெட் அணி வீரராக திகழ்ந்தவர். இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டிகளில் பங்கு பெற்று அவர் தேசிய பாடசாலை மட்டத்தில் ஒரு சிறந்த துடுப்பாட்ட வீரராக தனது திறமையை வெளிப்படுத்தினார். 1977 ஆண்டு தமிழ் யூனியன் கிரிக்கெட் கழக அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராகவும் அவர் விளையாடியுள்ளார். இங்கிலாந்தின் கெனட் அமெச்சூர் லீக் தொடரிலும் அவர் விளையாடியுள்ளார். முன்னாள் வங்கியாளரான அவர் தேசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதம நிறைவேற்று அதிகாரியாகவும் பதவி வகித்தார். பின்னர் அரசியலில் பிரவேசித்த அவர் 2017 மே முதல் 2017 நவம்பர் வரை நிதி ராஜாங்க அமைச்சராகவும் பதவி வகித்தார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் இடைக்கால நிர்வாக குழுவின் தலைவராக பொறுப்பேற்றதைத் தொடர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு மற்றும் நிர்வாக குழு பதவியிலிருந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரம் ரத்ன ராஜினாமா செய்துள்ளார். இதனை ஐக்கிய மக்கள் சக்தி பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார உறுதிப்படுத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. கொழும்பு புறநகர் பகுதிகளில் ரயில்வே சேவையை புதிய வடிவில் முன்னெடுப்பது மற்றும் அதற்கான திட்டங்கள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டது. அத்துடன் கொழும்பு புறநகர் ரயில்வே திட்டத்தின் கீழ் மின்சார ரயில் சேவையை அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கலனிவழி ரயில் பாதையில் மர்தானையிலிருந்து மாகும்பர பிரதான ரயில் பாதையில் கொழும்பு கோட்டையிலிருந்து ராகம கரையோர ரயில் பாதையில் கொழும்பு கோட்டையிலிருந்து பானதுரை வரை முதலாவது கட்டமாக செயற்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிதி வசதிகளை பெற்றுக்கொள்வது மற்றும் திட்ட அமுலாக்கத்தின் போது எதிர்நோக்க வேண்டிய சவால்கள் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. தற்போதுள்ள ரயில் சேவைக்கு இணையாக மின்சார ரயில் சேவைகளை முன்னெடுப்பதுடன் தற்போதுள்ள அகல பாதைகளுக்கு பதிலாக நியம பாதைகளாக ரயில் தண்டவாளங்களை புனரமைப்பது உள்ளிட்ட திட்டங்கள் குறித்தும் இதன்போது ஆலோசிக்கப்பட்டது. இந்த வேலை திட்டத்தை அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டது.
மத்திய மலைநாட்டை பாதுகாப்பதற்கும் போஷிப்பதற்குமான புதிய அதிகார சபையை நிறுவும் நடைமுறையின் முன்னேற்றம் குறித்து ஆராயும் கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த டித்வா புயலின் போது ஏற்பட்ட மண் சரிவுகளால் மத்திய மலைநாட்டிற்கு பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டன. இதனால் மத்திய மலைநாட்டை பாதுகாத்து போஷிக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி இதன் போது கடுமையாக வலியுறுத்தினார். இதன்படி மேல் நீர்பிடிப்பு பகுதிகளில் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை கண்டறிந்து மத்திய மலைநாட்டை பாதுகாப்பதற்கான தனியான அதிகார சபை ஒன்றை நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இந்த நடைமுறை தொடர்பான முன்னேற்றம் மற்றும் சட்ட ஏற்பாடுகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டதுடன் அதற்கான முன்மொழிவுகளும் கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டன. அத்தனை முன்மொழிவுகளையும் கருத்திற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு இதன்போது அறிவுறுத்தல் வழங்கினார். 8வது மற்றும் 9வது பாராளுமன்ற அமர்வுகளின் நிதி பயன்பாடு குறித்து அனைத்து பிரிவுகளையும் உள்ளடக்கிய முழுமையான தணிக்கையினை மேற்கொண்டு அந்த அறிக்கைகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாக சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று காலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இன்னும் 1 மாத காலத்திற்குள் அந்த தணிக்கை அறிக்கைகளை பாராளுமன்றத்திற்கு வழங்குவதாக கணக்காய்வாளர் நாயகம் உறுதியளித்துள்ளார். நாட்டின் நிதி தொடர்பான அனைத்து விடயங்களும் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். பாராளுமன்றத்தின் சில பிரிவுகள் இதற்கு முன்னர் கணக்காய்வாளர் நாயகத்தின் தணிக்கைக்கு உட்படுத்தப்படவில்லை என்பதை நாம் அவதானித்தோம். எனவே நிதி பயன்பாடு குறித்து வெளிப்படைத்தன்மையை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என நாம் கருதினோம். இதற்காக முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் விக்ரம் ரத்னவை அழைத்து 8வது மற்றும் 9வது பாராளுமன்ற அமர்வுகளின் முழுமையான தணிக்கையினை செய்து தருமாறு கோரினேன். பாராளுமன்றத்திற்கு செலவிடப்படும் மக்களின் பணம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது என்பதை தெரிந்து கொள்ளும் உரிமை மக்களுக்கு உண்டு. அதற்காகவே பாராளுமன்றத்தை தணிக்கைக்கு உட்படுத்துகின்றோம். எதிர்காலத்தில் 10வது பாராளுமன்றத்திலும் இந்த தணிக்கையை மேற்கொள்ள எதிர்பார்க்கின்றோம் என சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்ன தெரிவித்தார். இலங்கை மற்றும் மாலைதீவுக்கான இத்தாலிய தூதுவராக பணியாற்றும் டாமியானோ பிராத்கோவிக் பாதுகாப்பு அமைச்சின் வளாகத்தில் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகொந்தாவை சந்தித்துள்ளார். இங்கு பாதுகாப்பு செயலாளரால் புதிய தூதுவர் வரவேற்கப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற சுமூகமான கலந்துரையாடல் மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் முக்கியமான இருதரப்பு விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துதல் மற்றும் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இத்தாலிக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவு குறித்து தனது பாராட்டுக்களை தெரிவித்த தூதுவர் பிராங்கோவிக் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்காக இலங்கை அதிகாரிகளுடன் நெருக்கமாக பணியாற்றுவதற்கான தனது விருப்பத்தை இதன்போது மீண்டும் உறுதிப்படுத்தினார். அட்டன் டிகோயா பிரதான வீதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற பஸ் விபத்தில் காயமடைந்தோரில் ஒருவர் உயிரிழந்தார். அவர் காயமடைந்து சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர் 70 வயதுடைய அட்டன் பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. மேலும் காயமடைந்த 34 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதுடன் ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கண்டி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். டயகமவில் இருந்து அட்டன் நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த பஸ் வீதியை விட்டு விலகி சுமார் 25 அடி பள்ளத்தில் விபத்துக்குள்ளானது. இவ்விபத்து நேற்று பிற்பகல் சுமார் 3 மணி அளவில் அட்டன் போர்டைஸ் வழியாக டிகோயா பட்டல்கல பகுதியில் இடம்பெற்றது. மற்றொரு பஸ்ஸிற்கு வழிவிட முற்பட்ட போதே கட்டுப்பாட்டை இழந்த பஸ் வீதியிலிருந்து விலகி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் டிகோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் 17 ஆண்களும் 14 பெண்களும் 2 சிறுவர்களும் அடங்குகின்றனர். விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் பஸ்ஸில் சுமார் 40 பேர் பயணித்திருந்ததாகவும் சாரதியும் உதவியாளரும் காயமடைந்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக் ஆகியோருக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் 8ஆம் தேதி வரை பிற்போடப்பட்டுள்ளது. அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வழக்கு விசாரணையின் போது விசாரணையின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டம் மஸ்கெலிய பணியன் தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் நூதன பிரதிஷ்ட அஷ்டபந்தன பஞ்சகுண்ட பக்ஷ மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனத்தின் முதல் நாள் கிரியைகள் ஆரம்பமானது. காலை விநாயகர் வழிபாட்டுடன் ஆரம்பமாகி திரவிய சுத்தி கணபதி ஓமம் நவக்கிரக ஓமம் என்பன இடம்பெற்றது. தொடர்ந்து விக்கிரகங்களின் யந்திரங்களுக்கு அபிஷேக திரவியங்கள் ஊடாக அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பூர்ணாகுதி இடம்பெற்ற ஆலயத்தில் வைக்கும் புதிய விக்கிரகங்கள் ஊரை சுற்றி ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டது. இதன்போது ஏராளமான பக்தர்கள் கலந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது.
4 நாள் அரச பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள பிரித்தானியாவின் 3ஆம் சார்ல்ஸ் மன்னர் நேற்று முன்தினம் அமெரிக்கா காங்கிரஸ் சபையில் உரையாற்றினார். அங்கு உரையாற்றிய 3ஆம் சார்ல்ஸ் மன்னர் அமெரிக்காவுடனான அனைத்து விடயங்களிலும் சமத்துவம் நிலவும் வேளையில் மொழி நடை மாத்திரமே ஒரே மாற்றமாக இருக்க முடியும். நிச்சயமற்ற தன்மைகள் நிலவும் இக்காலகட்டத்தில் ஐரோப்பாவின் போர் மோதல்கள் மத்திய கிழக்கு வரை சர்வதேச சமூகத்திற்கு பாரிய சவாலாக மாறியுள்ளன. இதன் தாக்கம் அனைத்து நாடுகளிலும் ஏற்படும் என்பதை நாம் கூற வேண்டும். அதனைத் தொடர்ந்து சார்ல்ஸ் மன்னர் மற்றும் கமீலா ராணி ஆகியோர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏற்பாடு செய்திருந்த இரவு விருந்துபசாரத்தில் நேற்று முன்தினம் கலந்து கொண்டனர். இதன்போது போர் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து ஜனாதிபதி ட்ரம்ப் கருத்து வெளியிட்டார். 234 தொகுதிகளை கொண்ட தமிழக சட்டசபைக்கு கடந்த 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் 85.10% வாக்குகள் பதிவானது. தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் பெரும்பான்மைக்கு 118 தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்ற நிலையில் பல்வேறு நிறுவனங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு வருகின்றன. இந்நிலையில் நேற்று வெளியான தேர்தலுக்கு பின்னரான கருத்து கணிப்புகளில் திமுகவின் ஆட்சி தொடரும் எனவும் அந்த கூட்டணி 120 தொகுதிகளை கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் CNN டைம்ஸ் நவ் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் அதிமுக 114 தொடக்கம் 124 இடங்களை கைப்பற்றி வெற்றி பெறும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் எக்ஸிஸ் மை இந்தியா வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் விஜய் தலைமையிலான தாவேகா 98 தொடக்கம் 120 இடங்களை கைப்பற்றும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. 2026 IPL போட்டியின் 41வது போட்டி நேற்று நடைபெற்றது. மும்பையின் வாங்கடே மைதானத்தில் இந்த போட்டி சன்ரைஸ் ஹைதராபாத் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் இடையில் இடம்பெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணி முதலில் துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது. 20 ஓவர்களில் மும்பை இந்தியன்ஸ் அணி 243 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்தது. ரயன் ரிக்கல்டன் 123 ஓட்டங்களையும், வில் ஜாக்ஸ் 46 ஓட்டங்களையும், அதிரிக் பாண்டியா 31 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். 244 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு துடுப்படுத்தாடிய சன்ரைஸ் ஹைதராபாத் அணி 18.4 ஓவர்களில் 249 ஓட்டங்களை பெற்றது. டிராவிஸ் ஹெட் 76 ஓட்டங்களையும், எயின்ரிச் கிளெஸின் 65 ஓட்டங்களையும், அபிஷேக் சர்மா 45 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். இந்த போட்டியில் சன்ரைஸ் ஹைதராபாத் அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது.